புலி கால் இந்த பக்கம் போயிருக்கு. அடிபட்டுருக்குங்களா அப்படின்னு அங்கே ஒரு ஸ்மெல் மாதிரி வந்துச்சு. அதுவும் யானை ஸ்மெல் தான். கபினி நாகரோல. ஓகே, அது வந்து பண்டிப்புறா. வல்ச்சரா? ஆமாம் ஆமாம், வைல்ட் டாக். ஸ்பாட் வந்து ரெகுலர் ஆன ஸ்பாட். வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நம்ம சவுத் வைல்ட் ரிசர்வ் சீரீஸோட 3வது எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பயணம் ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்க போதுங்க. ஏன்னா இப்போ போயிட்டு இருக்கிறது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பிஜி பாளையா வனப்பகுதிக்கு. இந்த காடு வெறும் மரங்களும் விலங்குகளும் மட்டும் நிறைஞ்சது இல்லைங்க, பல கதைகளை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு இடம். ஒரு காலத்துல இந்த காடுகளை தன் விரல் நுனியில வச்சிருந்த இவர் வாழ்ந்த இடங்கள் இங்க நிறையவே இருக்கு. கூடவே நாம இது வரைக்கும் பார்த்திராத பல வனவிலங்குகளை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மீல்ஸ் பிரேக்ல நம்ம போய் பார்ப்போம்னு எதிர்பார்க்க. வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹவ் ரிதம் எக்ஸ்ப்ளோர். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம ஹாசனூர் எவர்கிரீன் ரெசார்ட்டை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா கொல்லேகால நோக்கி. அதுல முக்கியமான சத்தியமங்கலத்துக்கு வந்தா கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு. அதுதான் ரொம்பவே வெளியே தெரியாத அண்டர் ரேட்டட்னு சொல்லக்கூடிய பிஜி பாளையா வைல்ட் லைஃப் சஃபாரி. இந்த இடம் நம்ம ஹாசனூர்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 55 கிலோமீட்டர் கிட்டையாவது வரோங்க. இந்த இடத்துக்கு போய் நம்ம ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே முக்கியமான 2 செக் போஸ்டுகளை கடந்துதான் போகணும். நம்ம முந்தின வீடியோல பாத்தீங்கன்னா இரவுல இந்த பக்கமா வந்து சிறுத்தைகளையும் பார்த்திருப்போம். அந்த வழியை தான் இப்ப பகல்ல நம்ம கிராஸ் பண்ணி போக போறோம். தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகாக்குள்ள நுழைஞ்சுதான் சஃபாரி போக முடியுங்க. ஏன்னா பிஜி பாளையா கர்நாடகா கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ற ஒரு சஃபாரி. இந்த மாதிரி காட்டுல எல்லாம் இறங்கி நின்று இறங்க கூடாது, தப்பு. மாவல்லம் பிரிவு கிட்ட வர போறாங்க. இங்கதான் லெப்பர்ட் பார்த்தோம், அந்த ரைட்ல. நீங்க எங்க இருந்தாலும் ஹாசனூருக்கு வந்துடணும். ஹாசனூர்ல இருந்து கேர்மாலம் செக் போஸ்ட தாண்டி கர்நாடகாக்குள்ள நுழைஞ்சி தோண்டலிங் டிபெட்டியன் மொனாஸ்ட்ரிலாம் இருக்கு. அந்த ஏரியாவை தாண்டி உடையார்பாளையாங்கிற ஊர் வரும். அதையும் தாண்டி போகும்போது லோக்கனஹள்ளி அப்படிங்கிற ஒரு ஏரியா ஸ்டார்ட் ஆகுங்க. அங்கதான் இந்த பிஜி பாளையா சஃபாரி இருக்கு. ஹாசனூர்ல இருந்து பிஜி பாளையாக்கு நடுவுல இருக்கிற இந்த டிரான்சிட் பாதையே ஒரு தனி அழகு தான். ஆனா பிஜி பாளையா சஃபாரிய ரீச் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். இது பல பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம். நாம இப்ப போயிட்டு இருக்க இந்த ரோடு கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு எல்லையில இருக்கிற ரொம்பவே முக்கியமான ஒரு எலிஃபண்ட் காரிடர். அதாவது யானைகள் ஒரு காட்டுல இருந்து இன்னொரு காட்டுக்கு இடம் பெயர முக்கியமான பாதை இது. இந்த வழியில போகும்போதே நம்மளை சுத்தி ஏதோ பெரிய விஷயங்க காத்துட்டு இருக்கிற மாதிரியே ஒரு உணவு இருந்துகிட்டே தான் இருக்கும். பிஜி பாளையா சஃபாரியை நாம ரீச் பண்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற மக்களோட கலாச்சாரமும் அந்த நிலப்பரப்பும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். ஆனா இன்னைக்கு இந்த வீடியோவோட ஹைலைட் சஃபாரி மட்டும் இல்ல, அந்த சஃபாரிக்குள்ள நாம பார்க்க போற ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. அது என்னங்கறத இப்போதைக்கு நான் சொல்ல போறது இல்ல. அந்த சஃபாரிக்குள்ள போனதுக்கு அப்புறமே நீங்க நேரடியா பாருங்க. கர்நாடகாக்குள்ள நுழையிறோங்க, சாம்ராஜ் நகர்க்குள்ள. மல்லி மஹதேஸ்வரா வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஹாசனூர்ல இருந்து பிஜி பாளையா சஃபாரி பாயிண்ட்டுக்கு வர வரைக்கும் பெருசா ஊருங்க எதுவும் கிடையாதுங்க. உடையார்பாளையாவை தவிர அங்க ரொம்ப சின்ன கடைங்க தான் இருக்கு. பெரிய லெவல்ல ஹோட்டலுங்க எல்லாம் இருந்த மாதிரி தெரியல. நாங்க உடையார்பாளையத்துல இருந்த ஒரு சின்ன கடையில தான் சாப்பிட்டோம். டேஸ்ட் நல்லா இருந்தாலுமே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு அது இருக்காதுங்க. அதனால உங்களுக்கு மேபி சாப்பாடு வேணும்னா நீங்க ஹாசனூர்லயே அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துருங்க. நாம போயிட்டு இருக்க இந்த பாதையில வலது பக்கம் வர மலை தொடர்கள் எல்லாம் எம்எம் ஹில்ஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு சேர்ந்ததுங்க. இடது பக்கம் நம்ம பாக்குற மலை தொடர்கள் எல்லாம் பிஆர்டி டைகர் ரிசர்வ் சேர்ந்தது. 2 பெரும் காட்டுப்பகுதிக்கு நடுவுல தான் இந்த பல ஊர்கள் அடங்கி இருக்கு. இதோ நாம லோக்கனஹள்ளி வந்துட்டோம். பிஜி பாளையா சஃபாரி பாயிண்ட் இதுதாங்க. வண்டியை பார்க் பண்ணிட்டு டிக்கெட் கவுண்டர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த ஸ்பெஷல் விஷயத்த நீங்க பார்க்க ரெடியா? இது புதுசாக தான் ஓப்பன் பண்ணிங்களா? ஆமாம், ஒரு இந்த டிசம்பருக்கு ஒரு வருஷம். கவர்மெண்ட் ப்ரைவேட்டு தான்? கவர்மெண்ட்ரா? எதுவுமே ப்ரைவேட் இல்லை, எல்லாமே கவர்மெண்ட். இங்கே பிஆர் சொன்னேன் கபினி நாகரோல. ஓகே, அது வந்து பண்டிப்புறா. ஓகே. இதுக்கு சேர்த்து நாங்கள் பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்குது.
ஒரே ரேஞ்சு 2 கவுண்டர் இருக்கு. ஓகே. ஆமாம் ஆமாம். இங்கே ரைட்டு ரோட்டில் போய் லெஃப்ட் ஏறுறேன். எவ்வளோ கிலோமீட்டர் வருங்க? இந்த இங்கே வந்து இந்த ரோடு விட்டு 30-35 கிலோமீட்டர் வரும். நல்லா தான் இருக்குது க்ளீனாக. மெனு போட்டு மெனு இப்போ எழுதிக்கோ. கரெக்டாக தான் போகிறோம். உள்ள ஜீப் தான், நம்ம தான் உள்ளே உட்காந்துக்கலாம். 10 போகலாம், தூங்கினே போகலாம். ஒன்றும் பார்க்கல என்ன தூங்கினி. முதல்ல ரோட்ல தான் போற மாதிரி இருக்கு, ஒரு 1.5-2 கிலோமீட்டர் தூரத்துக்கு. அதுக்கப்புறம் தான் சஃபாரி பாதைக்குள்ள நாம நுழையிறோம். இப்போதானே ஓப்பன் ஆயிடுச்சு, அதானே இங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்கல. இப்போ வெளியே 21 டைகர் வெளியே இருக்கு. ஃபாரஸ்ட்லேயும் இங்கே ஊருக்குள்ள தான் இருக்கு. ஃபுல்லாக அங்கே டைகர் வெளியே வந்திருக்கு. 21 டைகர் தான் வெளியே வந்துருக்குன்னு சொன்னார். நேற்று 3 நம்ம சஃபாரி கைட் நமக்கு பந்திப்பூர் அண்ட் நாகர்ஹோலில் என்ன பிரச்சனை, எதுக்காக சஃபாரி அண்ட் டூரிசம் அங்க க்ளோஸ்ல இருக்கு அப்படிங்கறத பத்தி விவரிச்சுட்டு வந்தாரு. ஆக்சுவலா நண்பர்களே, நம்ம ஊர்ல சஃபாரின்னு சொன்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது கபினி, பந்திப்பூர். இப்ப நான் வீடியோ பண்ணிட்டு இருக்க இந்த டிசம்பரோட கடைசி வார நிலவரப்படி அந்த சஃபாரிங்க தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருக்கு. இத பத்தி நிறைய பேர் என்கிட்ட ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்லயும் கேட்டிருந்தீங்க, ஏன் இந்த சஃபாரி மூடினாங்க. கடந்த அக்டோபர் மற்றும் நவம்பர் மாசங்கள்ல பந்திப்பூர் மற்றும் நாகர்ஹோலே காடுகளை ஒட்டி இருக்கிற கிராமங்கள்ல மனிதர்களுக்கும் புலிகளுக்கும் இடையிலான மோதல் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட் தான். துரதிருஷ்டவசமா சில உயிரிழப்புகளும் ஏற்பட்டதால பாதுகாப்பு கருதி கர்நாடகா வனத்துறை அமைச்சர் திரு ஈஸ்வர் காந்த்ரே அவர்கள் நவம்பர் 7ஆம் தேதி முதல் சஃபாரிய தடை செஞ்சிருந்தாரு. துரதிருஷ்டவசமா டிசம்பர் 27ஆம் தேதி கூட ஒரு ஃபாரஸ்ட் பீட் ஆபீசரை பந்திப்பூர்ல ஒரு புலி கொன்னுடுச்சுங்க. இது ரொம்பவே வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இதுல அதிக உயிரிழப்புகளை பார்த்தது இந்த காட்டுப்பகுதியிலே ஒட்டி உள்ள கிராமங்கள்ல வசிக்கிற விவசாயிங்க தான். இந்த ஒரு மாசத்துல மட்டும் வனத்துறையினர் ரொம்பவே அதிரடியா செயல்பட்டு பந்திப்பூர் மற்றும் நாகர்ஹோலே பகுதிகளில் சுமார் 30க்கும் மேற்பட்ட புலிகளை பிடிச்சிருக்காங்க. அதுல பெரும்பாலானவை குட்டிகள் தான். சில இடங்கள்ல 20க்கும் மேற்பட்ட புலிகள் ஊருக்குள்ள நடமாடுறதா சொல்லப்படுது. பிடிப்பட்ட புலிகள்ல சில பன்னார்கட்டா புனராழ்வு மையத்துக்கும் சில மைசூர் மிருக காட்சி சாலைகளுக்கும் கொண்டு போகப்பட்டிருக்கு. ஆரோக்கியமான புலிகள் காட்டினோட உட்பகுதியில விடப்பட்டிருக்கு. இன்னிய நிலவரப்படி சொல்லணும்னா, நான் இதை ரெக்கார்ட் பண்ற தேதி டிசம்பர் 28, 2025. இன்னும் இந்த சஃபாரிங்க அதிகாரப்பூர்வமா திறக்கப்படல. ஜனவரி முதல் வாரத்துல திறக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. என்னுடைய தெரிஞ்ச ரிசோர்ஸ் மூலியமா நான் கேட்கும் போது, ஆனா இன்னும் உறுதியான தகவல் வரல. தங்குமிடங்களை பொறுத்தவரை JLR மற்றும் மத்த பிரைவேட் ரெசார்ட்ஸ் எல்லாம் திறந்துதான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அங்க தங்கினாலும் உங்களால இப்போதைக்கு சஃபாரி போக முடியாது. இதனாலதான் இப்ப மக்கள் எல்லாரும் பிஜி பாளையா மற்றும் முதுமலை பக்கம் வராங்க. அதனால நீங்க பந்திப்பூர் நாகர்ஹோலே பிளான் ஏதாச்சும் பண்றீங்கன்னா ஒரு தடவை அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ஸை செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு கிளம்புங்க. சரி, இப்ப நாம பிஜி பாளையா சஃபாரிய கண்டினியூ பண்ணுவோம். டைகரை பிடிச்சிட்டே இருக்காங்களா மாத்தி மாத்தி ஒண்ணு? ஏன் வெளியே 21 டைகர் வெளியே இருக்கு. வெளியேனா கோர் ஃபாரஸ்ட் விட்டு ஃபாரஸ்ட்லயும் இங்க ஊருக்குள்ள தான் இருக்கு. ஊருக்குள்ள இருக்கு. எங்க பதுங்கி இருக்குன்னு தெரியல. அதான் ட்ரோன் விட்டு அப்ப பார்த்து அதை டாட் பண்ணி. நான் பார்த்தது வந்து அந்த நுகு ரிசர்வ் ஆயிரா, அது பக்கத்துல தான் வருது கபினி. அதுதான், அதுவும் பந்திப்பூர் கிட்ட தான். ரொம்ப டைகர் எல்லாத்தையுமே ரீலோகேட் பண்ணிட்டு தான் ஓபன் பண்ணுவாங்களா திரும்பி? வந்து பாப்புலேஷன் அதிகமா இருக்கணும். ஓகே, ரேஞ்ச் பெரிய இருக்கு, பாப்புலேஷன் கம்மி. இங்க பெரிய ரேஞ்ச். பெரிய இது வந்து ஃபுல்லாமே எல்லாம் வீரப்பன் ஏரியா. சரி சரி. இது வந்து பிஆர்எல்ஸ். ஓகேங்க, இது பிஆர்எல்ஸ் ரைட்ல டைகர் ரிசர்வ் ஆச்சு. இந்த டைகர் ரிசர்வ் இன்னும் ஒண்ணும் இல்ல. ஓகே, செஞ்சுரிஸ் வைல்ட் லைஃப். ஓகே, இது வந்து டைகர் ரிசர்வ். டைகர் ரிசர்வ்ல வருது. இதே மாதிரி டைகர் ரிசர்வ் பண்ணுது. இது ரொம்ப இன்னும் டெவலப் ஆகும். ஓகே, புலி எதனா உங்களுக்கு கிட்ட வந்திருக்கா? இதெல்லாம் பார்த்துதான் அப்பாடு அதிகமா இருக்கு. ஐசிபிடி கம்பெனி யாரு ஒரு 6 பேர் வந்திருக்காரு. 2 வாட்டர் வந்திருக்காரு. 2 வாட்டர் லெப்பாட தான் அவரு பாக்குறாரு. அது அடிக்கடி மாட்டுதா லெப்பாடு பாக்கிறதுக்கு? ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. பக்கத்துல நிற்கணுமா அதை கண்டுபிடிக்க முடியாது. சேம் இந்த மரத்து மாதிரியே இருக்கும். ஆள் வர தெரிஞ்சு ஓடிடும். இந்த டைகர் தான் கொஞ்சம் சவுண்ட் ஆச்சுன்னா உச்ச சூழ ஓடுறது.
சஃபாரில கைடு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அதனால நான் எந்த ஒரு பின்னணி இசையும் சேர்க்காம தேவையான இடத்துல மட்டும் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்குறேன். மற்றபடி அந்த ரா சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே விட்டுறாங்க. கைடு சொல்றதெல்லாம் கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். வீரப்பெல்லாம் எங்க இருந்தாரு? இல்ல அவங்க ஊருக்கு உள்ள நடந்து வந்து அவர் தங்கிதான் இடம் இது. இங்கெல்லாம் தான் இருந்திருக்காரா? சத்தியமங்கலம் நாடு உள்ள போனா ஒரு 10-15 கிலோமீட்டர்னா பண்ணடி வழிதான் போகணும். ஓட இல்லடா அது இருக்கும். இந்த யானையை நாம பார்த்தப்போ வண்டி சத்தத்துக்கு அது ஓடி ஒளிஞ்சுக்க தான் பார்த்துச்சு. கைடு என்ன சொன்னார்னா, இது நிறைய டைம் சார்ஜ் பண்ணிருக்கு சஃபாரி வாகனங்களுக்கு இப்பதான் பழகிக்கிட்டு வருதுங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த யானையும் பாத்தீங்கன்னா நம்மள ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து என்ன பண்றோங்கிற நம்மளோட ஆக்டிவிட்டிஸை தான் பாக்குற மாதிரி தெரியுது. இல்ல ஒண்ணுதான் இன்னும் ஃபாஸ்டா போகுது. ஸ்ட்ரெயிட் பார்த்து கொண்டு திரும்ப அந்த பக்கம் போயிடுச்சு. நகர்ந்துடுச்சு. நம்மள சார்ஜ் பண்ணுமோ? எவ்வளவு எலிஃபண்ட் இருக்கும்? இங்கதான் செகண்ட் பிளேஸ். கர்நாடகத்துல மொத்தம் ஃபர்ஸ்ட் இந்தியாத்துல 1300-400 இருக்கு மொத்தம். ஃபர்ஸ்ட் வந்து 800 இருக்கு. 800 அங்க இங்க மணிப்பூர்ல. இங்க வந்து 700 சம்திங் இருக்குங்க. ஓகே, இருக்கா இங்கிட்ட? MMX BRX வந்து 500 அது 500 சம்திங். ஓகே. BRLஸ்லயே சஃபாரி இருக்குங்களா தனியா? கேகுடி. கேகுடியில. ஓகே. நான் பார்த்துருக்குதுங்க எல்லாமே டெஸ்ட் தான். இங்க இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் டஸ்டா இருக்கும். பெரிய டெஸ்ட் தான். சாணம் இருக்கு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. இந்த வியூ வேற லெவல்ல இருக்கு கைஸ், சூப்பரா இருக்கு. நாம இதுக்கு முன்னாடி நிறைய சஃபாரி போயிருப்போம். நீங்களும் பல வீடியோ நம்ம சேனல்ல பார்த்துருப்பீங்க. ஆனா இது வரைக்கும் நாம போனதுலயே ஒரு வித்தியாசமான புவியியல் அமைப்பு கொண்ட சஃபாரியா இது தெரியுது. மலை மேல ஏறி இறங்கி ஒரு மாதிரி புது மாதிரி அனுபவமா இது ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுங்க இந்த சஃபாரி. பிளாக் பேந்தர் இருக்குங்களா இங்க? இருக்கு. ஒண்ணுங்களா? அது வந்து பிஆர்டி இது அட்டாச் இல்லையா? அது போகுது. இங்க வேற எதுங்க இருக்கு? சென்னை எதனா அதிகமா இருக்கா? சென்னை இங்க இருக்குங்களா? எல்லாம் லக்கு மான். அதான் நான் அங்கிருந்தே சொன்னேன், மான் இருக்க மாதிரி இருக்கு. வண்டிங்கெல்லாம் பார்த்து பழகிடுச்சு நினைக்கிறேன். அப்படியா? வேற எல்லாமே ஓடுது. அதிகமா பாக்குறது எது சொன்னீங்க? யானை, சென்னாயி, காட்டு மாடுங்களா? லெப்பாடுங்களா? ஓகே. இடத்துல 2-3 அந்த மாதிரி தான். ஓ, ஒரு சஃபாரிலேயே நிறைய பார்ப்பாங்களா?
நண்பர்களே, இந்த பிஜி பாளையா சஃபாரி பத்தி சில முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். கர்நாடகாவோட சாமராஜநகர் மாவட்டத்துல இருக்கிற 4வது சஃபாரி தளம் இது. பந்திப்பூர், பிஆர்டி டைகர் ரிசர்வ் போன்ற சஃபாரிங்களுக்கு அப்புறம் டிசம்பர் 2023 வருஷம் தான் இந்த சஃபாரிய அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. இது மலை மாதேஸ்வரன் வனவிலங்கு சரணாலயத்தோட எம்எம் ஹில்ஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதனுடைய ஒரு பகுதி. ஒரு காலத்துல இந்த அடர்ந்த காடுகள் வீரப்பன் அவர்களோட கோட்டையா இருந்துச்சு. அவர் பயன்படுத்தின அந்த ரகசிய மறைவிடங்கள், சஃபாரி பாதை முழுக்க அவரோட வரலாற்று அடையாளங்கள் இன்னைக்கும் செதையாம இருக்கு. சஃபாரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கைடு சுமார் 35 கிலோமீட்டர் டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த காடு மேற்கு தொடர்ச்சி மலையையும் கிழக்கு தொடர்ச்சி மலையையும் சந்திக்கிற ஒரு முக்கியமான காரிடர். அதனாலதான் இங்க யானைகள் மற்றும் புலிகளோட நடமாட்டம் இப்போ அதிகமாயிட்டே வருது. முன்னாடி இந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கு வனத்துறை அதிகாரிகளுக்கு கூட பயம் இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த வரலாற்றையும் இங்க இருக்கிற அபூர்வமான வனவிலங்குகளையும் மக்கள் பாதுகாப்பா வந்து பார்க்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த பிஜி பாளையா சஃபாரி தொடங்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் நாம பெருசா பார்க்காத ஒரு விஷயம், வாட்டர் ஹோல்ஸ் பக்கத்துலலாம் ஏதோ ஒரு அனிமலோட காலடி தடம் இருந்துட்டே இருக்கு. ஐ மீன், நமக்கு அதை பத்தின பெரிய புரிதல் இல்லாததுனால அதை பத்தின சந்தேகம்லாம் அவர்கிட்ட கேட்டு தான் வந்தேன். கைடுமே ட்ராக் மார்க்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு தான் அனிமல் ட்ராக்கிங்கும் பண்ணிட்டு நம்மள கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்பதான் அந்த ஒரு அபூர்வமான விஷயம் நமக்கு கிடைச்சது. புலி கால்தடம் இந்த பக்கம் போயிருக்கு. எப்ப போனதா இருக்கும்? ஓடிட்டே இருக்கு. எவ்வளவு பெரிய பாடம் புரியல. ஒரு டைம் மாட்டினா பெரிய மான் பாட்டு. ஓகே, 2 நாள் 3 நாளுக்கு காலி பண்ணிடுச்சு. வயசான ஒரு வாரம் வச்சு ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் பக்மா இருக்கு நான் பார்க்குறேன். பக்மா இருக்கு, அது பேர். புளிய பார்த்தாச்சு காட்டில் வச்சு, ஆனால் பக்மா இருக்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். கால் தடம். அந்த பக்மார்க்கை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் வந்திருப்போம். கைடு வேற ஏதோ குறுக்க கிராஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஏதோ உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே வந்தாரு. அங்கே நாங்கள் என்ன பார்த்தோங்கிறத நீங்களே பாருங்க. என்னது? என்னது? ஓடுது, ஏதோ ஓடுச்சு. ஆனா உள்ள ஓடுச்சு. உள்ள போச்சு. ஆமா, மயில் பறக்கும். மயில் என்ன கழுகாதுங்க, அதுதான். என்ன மயில் மாதிரி ஏதோ சாம்பாங்க, ஏதோ சாப்பிட்டு அடிச்சு போட்டு கழுகா பறந்துச்சு. இது ஈகல். ஈகல் தான். நான் கூட மயில் நினைச்சிட்டேன். இல்ல இது வல்ச்சர். வல்ச்சரா? ஆமாமா, வல்ச்சர் நான் பார்த்ததே இல்லைங்க. ஈகல் இல்ல, வல்ச்சர். அதான் நக்க பெருசா இருக்கும். நான் மயில் நினைச்சிட்டேன். நான் அதை இப்படி ஒரு கலர்ல மரத்து மேலையா? மரத்து மேல பாத்தீங்களா? ஓகே ஓகே ஓகே. இதோ மேல உட்காந்து இதுதானேங்க? ஆமாமா, இது மேல மேல உட்காந்து என்ன வல்ச்சர்ஸ்ங்க? கிங் வல்ச்சர்ஸ். ரொம்ப பெருசுங்களோ?
வாட்டர் ஹோல் எங்க இந்த கல்லு மேல இங்க இருக்கு. இதுல அது உட்காந்து பார்த்துட்டோம். எங்க இருக்கு? இந்த கல் மேல இந்த கல் மேல தான் பாம்பு மாதிரி இதோ இருக்கு பாரு. அந்த கல் மேல மரம் இருக்கா, அந்த மரத்துக்கு கீழே கரெக்டா உடும்பு உட்காந்து இருக்கு. பாத்துக்க, இதோ அந்த மரம் பா, இது மரம் இருக்குல்ல. கரெக்ட் பார்த்துட்டோம். ஒரே நிமிஷம். இது என்ன காலடி? வைல்ட் டாக்ஸா? ஓ, அந்த கில்ல சாப்பிட வந்திருக்கு போயிருப்பாங்களோ? இது வைல்ட் டாக்ஸோட டைகருக்கு லெப்பார்டுக்கு ஆ இந்த என்ன சொன்னது தமிழ்ல? வைல்ட் டாக்ஸா? நகம். அந்த நிலத்த மேல பக்மார்க் போட்டுனா ஓகே வராது. ஓகே வைல்ட் டாக்ஸ்க்கு இந்த மார்க் வருது. ஓகே. இந்த மாதிரி நிலத்துல ஓ புரியுது. இது டைகர்ல போடுறதுல இந்த மாதிரி கிளா உள்ள இருக்கும். ஆமா. ஓகே ஓகே இப்ப மாதிரி தான் அங்க புரியுது. ஓகே எச்ச போட்டு தான் போனோம். ஓகே வைல்ட் டாக்ஸ் மாமூலி சிவில் கேட்டு ஓகே அப்ப திரும்பி காடு கேட்டு வைல்ட் கேட்டு ஓகே. அது சேம் லெப்பார்ட் மாதிரி லெப்பர்ட் மாதிரியே தான் இருக்கும். எது ஒவ்வொன்று வளருது குட்டியா? புதுசா வளருதுங்களா? அந்த முடியா இருக்கிறது. ஓகே. புது கொம்புனா உடஞ்சி வளருதா இல்ல குட்டில இருந்து வளர்ந்து? ஓ, உதிர்ந்துட்டு வளரும். ஓகே ஷார்ப் பண்ணி ஓகே. அந்த மேல எல்லாம் புஷ் மாதிரி இல்லையா, ஆமா ஆமா, அதெல்லாம் கிளியர் பண்ணிடுது. நல்லா ஷார்ப்பா பண்ணிடுது. ஷார்ப்பா பண்ணுவோம். பைசன். ஓகே ஓகே. பார்த்தேன் நிறைய இருக்கு. இங்கே எனக்கு ரைட்டில் ஒருத்தர் இருக்காரு விற்கிறாருங்க. செம்மையா இருக்குல்ல? அது தாண்டிலாம் நிறைய இருக்குப்பா. எக்கச்சக்கமா இருக்கு. வழி ஃபுல்லா பைக் வந்து வரும். இங்கே வியூ பார்க்குறது தெரியுமா? திரும்பி வரும். நம்மகிட்ட வருமா? இங்க இடம் இருக்கிறது லாஸ்ட் நம்ம இது வேற இது வந்து வேற இது. ஓகே ஓகே. வேற ரேஞ்சா? ஆமா. கொஞ்சம் போயிட்டு வாங்க. இல்ல வழியில நிக்குது ஃபுல்லா அடக்கி நிக்குது. என்ன இது எப்படி மாட்டிருக்கீங்க? கழிச்சு கட்டாது. அந்த கட் பண்ணு, மேலே கட் பண்ணது மேலே உடச்சு விடு. சும்மா ஒரு ஒன்றைக்கு வர ஒரு பின்னாடி கூட்டமாக இருக்கு. நிறைய வாட்டர் ஹோல்ஸ் கிட்ட கைடு உன்னிப்பா பார்த்துட்டே தான் போனாரு. அவர் அப்சர்வேஷன் ரொம்பவே கீனா இருந்தது. இது தொங்க ஓட்டுறது ஒரு யானைக்காக மட்டும் தான். ஆமாம் ஆமாம், அது கரெக்டாக சோலார் இருக்கு. ஒரு யானைக்கு கீழே வர்றதுக்கு தேவையில்லை. அப்பதான் வீரப்பன் அவர்களோட தங்கமிடம் அவருடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் காட்டிட்டு போனாரு. எதுங்க இதுவா? அவர் ஸ்டே பண்ணியிருந்த இடமா? இதெல்லாம் வீடு இருக்கு. அந்த ஆள் அந்த காலத்துல ஆள் இல்லையா, அதெல்லாம் இது என்ன சொன்னாரு, மசானா தமிழ்ல பெருசு கடைச்சி இறந்து பார்த்தா இது அச்சா சுடுகாடா? புதைச்ச இடமா?
இந்த சைடுல கல் இல்லையா, ஆமா எல்லாம் வீடு, எல்லாம் வீடு. இதுங்களா? இது ஐயோ, இந்த கல்லெல்லாம் வீடுன்னு சொல்றீங்க? இதுவா? இது வந்து பிளாட்ல வந்து உங்க வீடு. டால்மன்ஸா? இல்லம்மா, அவர் இருந்தாங்களா வீடு மாதிரி கட்டி, அவர் வீடு மாதிரி கட்டி இருந்தாரா இங்க? ஓகே ஓகே. கல்லில் இருக்கும், நான் டால்மன்ஸ் வச்சு. இது வந்து ரேஷன். ஆமா, அது வந்து அல்லா இல்லனா உள்ள பொருளுங்க வச்சிருக்கு. சாப்பாடு ஸ்டோர் இல்லையா, ஆமா, ஸ்டோர் மாதிரி உள்ளதான் வச்சுக்கணும். பழம் தோண்டி உள்ள வச்சு. ஆமா, அங்கெல்லாம் அந்த இது வச்சு அப்ப திருப்பி அது மேல கல் போட்டு மூடி கல் போட்டு சேஃபா இருக்கணுங்க. ஓகே. இதெல்லாம் இந்த ரோடு, பழைய ரோடு. அந்த ஒரு இது இடம் இதுங்களா? இதுமே அது மாதிரி ஷேப் ஷேப்பா கல்லிலே பண்ணிருப்பாங்க. எல்லாமே அதான் இறந்து போயிருந்த இதெல்லாம் சுத்தமா கல் இல்லையா, இதெல்லாம் வந்து டெட் பாடி போச்சதாமா? இங்க பதுசாங்க அவருக்கு? அவரும் இல்ல, இந்த வேலை செஞ்சுட்டாங்களா கூட இருந்தாங்க. ஓகே ஓகே. இங்கெல்லாம் சாண்டல் நிறைய இருக்குங்க. ஓகே ஓகே. சாண்டல் எல்லாம் அதை கட் பண்ணி இங்க இறந்து போச்சுனால, ஆமா, இறந்து போச்சுன்னா இங்கதான் எல்லாம் தோட்டு அப்படியே போச்சு. அப்ப அவருக்கு வேலை பார்த்தவங்க இறந்து போறவங்க இங்க புதைச்சிடுறாரு. இங்க நாம பார்த்த கற்களால் ஆன உரிகள் மாதிரியான அமைப்பு எல்லாமே அவருடைய தொழில்நுட்பம் தான். உணவு, தானியம் போன்ற பொருட்களை வனவிலங்குகள் கிட்ட இருந்து பாதுகாக்க அவர் செய்த யுத்திகள் தான் இது. இன்னைக்கும் அந்த அடையாளங்கள் இங்க அப்படியே இருக்கு. இங்க இருக்கிற கரடு முரடான பாறைகளும் அடர்ந்த புதர்களும் அவருக்கு ஒரு இயற்கை அரணா இருந்திருக்கு. இந்த பாதையில போகும்போது நம்ம கைடு சொல்ற ஒவ்வொரு கதையும் கேட்கறதுக்கு ரொம்ப சிலிர்ப்பா இருந்துச்சு. ஒரு பக்கம் பயங்கரமான குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த காட்டை அவர் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெரிஞ்சு வச்சிருந்தாருங்கிறது தான் ஆச்சரியமான உண்மை. இந்த வரலாற்றை இப்ப நாம நேர்ல பாத்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். இது ஓகே ஓகே. அந்த பெரிய இன்ச்சல வந்து பிஆர்எல்ஸ். ஓகே, பிஆர்எல் காண்டி நம்ம டிசிபி கேம்ப் வீடு. ஓகே. அப்போதானா அங்க வந்திருக்கணும். அடியில் எதுவும் உட்காந்துருக்கா? ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, பல இடங்கள்ல வாட்டர் கிராசிங்ஸுமே இருந்தது. ரம்யமாவா இருந்தது. அந்த மாதிரி இடங்களை நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது சாப்பிட்டு கீழே போட்டு, எங்க ஏதோ சாப்பிட்டு கீழே போட்டுருக்காங்க. என்னது? ஏதோ விலங்கு சின்னதா இருக்கு, ஏதோ அலிமன் லப்பாடு மரத்து மேல எந்த மரத்தில்? ஏதாவது மரமா? என்ன பண்ண இங்க தள்ளி போங்க. எப்படி கிளீனா தெரிஞ்சிடும் அவனை பார்க்கும்போது. ரொம்ப ஷார்ப்பான அப்படியே மரத்தோட கலருக்கு மேட்ச் ஆயிருப்பாரு. தூங்கிட்டே இருக்கு. அதுவும் ஓகே. இந்த இடத்துல அந்த இடத்துல இந்த இடத்துல சின்ன சின்னதான் இந்த இடத்துல தான் இந்த இடத்துல லெப்பர்ட் ஸ்பாட்டிங் ஏரியா. ஏய் ஹைனா, மரநாய். மரநாய் தானே அது? அடிபட்டுருக்குங்களா அப்படிங்க? மரநாய் தானே இது? பாம் சிவெட்டு. சிவெட் தானே? ஹைனா இல்லப்பா, சிவெட். சிவெட் தான், பாம். ஸ்டார்ட் ஆனா உட்காந்துட்டு அங்க சாயங்காலம் எந்த மணிக்கு போகணும் அங்கதான் உட்காரும். ஓகே. எல்லா ரோடு கிராஸ் பண்ணி வரப்போது. போயிட்டா ஒன்று போயிடுச்சு. அதான் அதை தண்ணி குடிச்சுதான் போகணும். அது ஒன்று இருக்கு.
இங்கே இருக்கு. ரெண்டு இருக்காங்க, அதோ ஒன்று இருக்கு. எல்லாமே மேல இது பின்னாடி இருக்குது மேல். இதெல்லாம் கூட மேல் தான்ல, எல்லாமே அந்த ஹம்போட இருக்கு, எல்லாம் மேல். பாகுபலியில பார்த்ததா அதுதான். நான் பார்த்துருக்கேன் நிறைய. ஒன்றும் பெருசாக பார்த்துருக்கேன். முதுமலையில் ஒன்று, இது பந்திப்பூரில் ஒன்று எதிர்க்கே வந்துச்சு. ஆனால் இந்த பெருசாக இருக்குதுன்னு பார்க்குறேன். ஓகே அப்படியே ஆமா கரடி தானே அது. கரடியா மரமா? கரடி மூஞ்சி மாதிரி தான் இருக்கு அது மரம். ஆனா அப்படியே இருக்குல்ல கரடி மூஞ்சி மாதிரியே. அந்த முகம் வெள்ள, அவர் தான் பார்த்தவனே கண்டுபிடிச்சாரு மரம். கரடி மாதிரியே இருந்தது முகம். நம்ம பாக்குற மாதிரி இருந்துச்சு. மரமா கல்லா தெரியல, சுத்தி கருப்பு, அந்த நடுவில் அந்த ஒரு ஷேப் மட்டும் மூஞ்சி வெள்ள. நானும் கொஞ்ச நேரத்துல கரடி நசந்துட்டேன். நம்மளை சஃபாரிக்கு நடுவில் ஒரு இடத்துல நிறுத்தி ஃபாரஸ்டோட வியூவை பார்த்துட்டு வர சொன்னாங்க. கூடவே சூப்பரான வெல்லம் லெமன் டீயுமே ப்ரொவைட் பண்ணாங்க. அவ்வளவு அருமையாக இருந்தது. இது சுத்தமாக அன்எக்ஸ்பெக்டடாக எங்களுக்கு கிடைச்ச ஒரு டீ பிரேக். அந்த இடத்த சுற்றி அழகாக வச்சுருந்தாங்க. கூடவே எலக்ட்ரிக் ஃபென்சிங்குமே பண்ணியிருந்தாங்க. சூப்பர் லெமன் டீங்க. சஃபாரியில் லெமன் டீ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டீ குடிச்சு நான் இப்போ தான் பார்க்குறேன். டீ பிரேக் சூப்பர். வெல்லம் கருப்பட்டி. இப்போ இந்த வியூ பாயிண்டில் இருக்கவங்க செம்ம புது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சிது. 2 கில் பார்த்தோம். கில்னா டைகர் அடிக்கிறது இல்லை. அப்புறம் மரநாய் பார்த்தோம். ஆனால் அது இறந்து போய் கீழே கிடந்து தான் பார்த்தோம். அப்போ தான் தெரியுது இது சைஸ் இவ்வளோதானா அப்படின்ட்டு. அது சின்னதாக பெருசாங்கிறதுலாம் தெரியல. புது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய கிடச்சிது. ஒரு ஃபாரஸ்ட் சஃபாரிக்கு நடுவில் இப்படி ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருக்கு. அழகான இடங்க. உள்ளே இருக்கும்போது சேஃபாக இருக்கணும். அது சுற்றி ட்ரென்ச் வச்சுருக்காங்க. உள்ளார மேலே இருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியல. பைசனுங்க அங்கே கூட இடுக்கலாம் இருக்கு. பார்த்தா எல்லாம் செடி தானே இருக்கு, மரம் தானே. ஆமாம். லெப்பர்ட் ட்ரேசர் தான் இருக்கு சொன்னாங்க. இங்க லெப்பர்ட் தான் பாக்குற சான்ஸ். அந்த வைல்டுக்குள்ள இன்னுமே சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸாக்ட் டைம்ல பார்க்கணும். புரியுது. லக்கு. அதுதான் லாஸ்ட் டைம் இங்கதான் டைமா இருக்கு. ரொம்ப ஸ்பீட்ல தான் இருக்கு. ஆமா. இங்க உடம்பு பார்த்தீங்க இல்லையா? ஆமா ஆமா. அந்த ரேக்ல தான் லெப்பர்ட் பார்த்தோம். ஓ லெப்பர்ட் படுத்து உட்காந்து வீடியோ இருக்கு. ஐபோன்ல தான் வீடியோ பண்ணுறேன். ஓ ஓகே ஓகே. ரொம்ப இந்த நியர் தான் இருக்குது. ஓகே ஓகே. நான் இங்க பார்க்க போறேன் எல்லாமே. டயபெட்டிஸ்.
இதெல்லாம் அங்கே எதிர்க்க செகண்ட் பேட்ச் வர கிராஸ் ஓடிச்சு. இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த டஸ்கரை பற்றி சொல்லிட்டு வந்தாருங்க. இது எப்போ சஃபாரி வெஹிக்கிளை பார்த்தாலுமே சார்ஜ் பண்ணுங்களாம். இங்கே கூட பாருங்க, தண்ணியில் அது பாட்டு ஒரு ஓரமாக தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் வெஹிக்கிளை பார்த்த உடனே ஏறி வந்து சார்ஜ் பண்ணுது பாருங்க. தண்ணியிலேருந்து வருதா சார்ஜ் வருதா? தண்ணியிலேருந்து வருது சார்ஜ் வருது. இல்லை இல்லை ஹயர் பண்ணுறேன் இவங்க ஓடுது. ஐயோ பார்க்கவே இல்லை எங்க போய் இந்த சைடில் ஓடிச்சு. கரடி ஓடிடுச்சு. என்ன உங்க ஃபோன் சின்னதா? அது வாங்கல அங்கே 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 பக்கம் அங்கே சூப்பரான செயின் இருக்குது. சரியா கரடியா? இந்த சஃபாரி மொத்தம் 2 டைமிங்ல நடத்தப்படுதுங்க. காலையில 6லேருந்து 7:30 வரைக்கும் ஒரு ஸ்லாட்டும், 7:30லேருந்து 9 மணி வரைக்கும் ஒரு ஸ்லாட்டும், ஈவினிங்ல 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் ஒரு ஸ்லாட்டும், 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் இன்னொரு ஸ்லாட்டும் நடத்துறாங்க. சஃபாரி ரேட் பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 400 ரூபாவும் குழந்தைங்களுக்கு 200 ரூபாவும் வசூல் பண்றாங்க. வெஹிக்கிளுக்கான ஒரு பார்க்கிங் சார்ஜ் 100 ரூபாய் வசூல் பண்றாங்க. ஒரு சஃபாரி வண்டி நாம எடுக்கணும்னா இங்க வேன் சஃபாரி கிடையாதுங்க, ஜீப் சஃபாரி மட்டும் தான். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு 2 வண்டிங்க தான் இருக்கு. ஒரு சஃபாரி வண்டிக்கு மினிமமா 6 பேர் தேவைப்படுங்க. அப்பதான் சஃபாரி வண்டி எடுப்பாங்க. அப்படி 6 பேர் இல்லைன்னா மினிமம் சார்ஜ் 2500 ரூபாய் வெஹிக்கிளுக்கு கட்டணமா செலுத்திட்டு நாம வண்டி எடுத்துக்கலாம். சோ நாங்க 3 பேர் தான் போயிருந்தோம். 2500 ரூபாய் செலுத்திட்டு வண்டியை எடுத்துக்கிட்டோங்க. எந்த சஃபாரிலயும் கிடைக்காத ஒரு விஷயம், நாங்க ரிட்டர்ன் வரும்போது சுத்தமா நைட் ஆயிடுச்சு. நீங்களே பாருங்க, அந்த இருள் சூழ அந்த காட்டு பகுதியை விட்டு நாங்க வெளியில வந்துகிட்டு இருந்தோம். அதுவே ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஒரு 5 நிமிஷம் அது போல வந்திருப்போம்னு நினைக்கிறேங்க. ஆனா அதுவே ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுத்துச்சு. நாமளும் சஃபாரியை முடிச்சுக்கிட்டு வந்துட்டோம். அங்க ஒரு ஸ்மெல் மாதிரி வந்துச்சு. அதான் யானை ஸ்மெல்லா? அது ஒரு நாத்தமும் இல்லாம வாசனமும் இல்லாம ஒரு மாதிரி இருந்தது. டைகர் வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் வரும். டைகர் இருந்தா பேட் ஸ்மெல் இருக்குமா? அப்படியா? அப்படியே ஆயில் ஃபுல்லாக சைலண்டாக இருக்கும். சைலண்டா இருக்கும் டைகர். சும்மா தூங்கிட்டு இருக்குன்னா ஸ்மெல்லுக்கு ஓகே எல்லாமே காலேஜ் சும்மா என்ன பண்ணிடலான்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எல்லாமே ஒன்றுமே பண்ண சும்மா அப்படியே தூங்கிட்டாங்க. அப்படியே எல்லாமே சைலண்ட் ஆகும். சைலண்ட் ஆகிடும் எல்லா அனிமலும். எல்லாம் சுத்தமாக எல்லாம். இப்போ நீங்கள் அங்கே எலிஃபண்ட் ஸ்மெல் இருக்குங்களா? மேபி எவ்வளோ சுற்று வட்டாரத்தில் இருந்திருக்கலாம். அங்கேருந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அங்கேயே இருக்கணும். அங்கேயே தான் அங்கேயே இருக்கணும். ஃபேனை போட்டேன்னா போட்டு ஏருக்கு எந்த ஏர் ஆமாம் ஏர் காற்று அது வந்து அந்த வழி தான் போகும் டைரக்ஷன். அந்த யானை இருக்குன்னா பந்திப்பூர் கபினி சஃபாரி எல்லாம் இப்போதைக்கு மூடப்பட்டிருக்க இந்த நேரத்துல ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்தை எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த பிஜி பாலையா ஒரு பெஸ்ட் சாய்ஸ். நாம ஒரே ஒரு வண்டி தான் சஃபாரிக்குள்ள நுழைஞ்சோம். வெளியில வந்துட்டு அந்த சஃபாரி பாதைய கேட்டை போட்டு லாக் பண்ணிட்டு நாமளும் சஃபாரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மேலே போயிட்டு ஃபுல்லாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு வந்து வயிறுலாம் செமையா ஒரு மாதிரி குழுக்கல்ல இருக்கு. ஓகே. ஆனால் லெமன் டீ நல்லா இருந்துச்சு. அதை விட அந்த மேலே டாப் வியூ ஃபுல் ஃபாரஸ்ட் கவர் ஆச்சு. நல்லா இருந்தது அது.
ஆக்சுவலா இந்த மாதிரி டீ பிரேக் நான் பார்த்தது இல்ல. வல்ச்சர்லாம் எதிர்பார்க்கல நான். வல்ச்சர் எதிர்பார்க்கல நானும். அதுவும் வல்ச்சர் மீல்ஸ் பிரேக்ல நம்ம போய் பாப்போம்னு எதிர்பார்க்கல. என்ன நண்பர்களே, பிஜி பாளையா சஃபாரியோட இந்த பயணம் எப்படி இருந்தது? ஹாசனூர்ல ஆரம்பிச்சு இங்க வந்து வீரப்பன் அவர்களோட வரலாற்று சுவடுகளையும் இங்க பார்த்தது ஒரு புது அனுபவமா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த காட்டை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சவுத் வைல்ட் ரிசர்வ் தொடரோட அடுத்த சுவாரஸ்யமான இடத்தை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பழைய வீடியோக்களையும் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். Until then, it's a bye from How Rhythm Explore. Thank you.